ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேசிங் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2க்கு இன்னும் 62 நாள் அப்படி தான் பார்க்குறதா இருக்குது. இப்போ நம்ம 60 நாளுக்குரிய ஸ்டடி பிளான் எப்படி வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறத விட சிலபஸ் நம்ம வந்து இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதில்ல. நம்ம வந்து கட் ஆஃப் ஒரு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறதுக்குரிய என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத மட்டும் இதை நம்ம பார்க்கலாம். இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக முழுசாக பாருங்கள். இப்போ நமக்கு எவ்வளோ நாள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஜூலையில் வந்து 21 நாள் இருக்குது, ஆகஸ்ட்டில் 31 நாள் இருக்குது, செப்டம்பரில் ஒரு 8 நாள் மட்டும் நம்ம கணக்கில் வச்சுக்குவோம். ஒரு வாரம் வந்து நமக்கு ரிவிஷன் இந்த மாதிரி இதுக்கு போயிடும். அதனால் அதை கணக்கில் ஒரு 5 நாள் அதுக்கு போயிடும். அதனால் அதை நம்ம கணக்கில் எடுக்க வேணாம். இப்போ பார்த்தோம்னா 60 நாள் நமக்கு வந்து கணக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த 60 நாளில் வந்து சிலபஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அந்த 60 நாளில் வந்து 9 வாரம் வந்து நமக்கு இருக்கும். இந்த 9 வாரத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு வாரத்துலேயும் ஒவ்வொரு இதை எடுத்துக்கிட்டோம்னா மேத்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா மேத்ஸும் தமிழும் மட்டும்தான் நமக்கு வந்து 125 மார்க் வந்து நம்ம கம்ப்ளீட் நல்லா வந்து கண்டிப்பாக வந்து ஷியூராக வந்து நம்மளால் எடுக்க முடியும். 125ல் நம்ம ஒரு 120 எடுத்துட்டால் கூட நமக்கு வந்து ஒரு நல்லது தான். ஏன்னா மேத்ஸையும் தமிழையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது தான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்ம வந்து ஒரு பெரிய நம்ம வந்து காம்படிஷனில் இருக்கோன்றது வந்து நமக்கு வந்து கிளியராக தெரியும். நமக்கு அது கம்ப்ளீட் பண்ணாமல் நம்ம மற்ற சப்ஜெக்ட்ஸ் வந்து ஜிஎஸ் போய் பார்த்தோம்னாலும் நமக்கு வந்து அது வந்து யூஸ் ஆகாது. இப்போ மேத்ஸ் வந்து 9 வாரம் இப்போ நமக்கு வந்து கையில் 9 வாரம் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாபிக் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு டாபிக் முடிச்சோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு டாபிக் இல்லாட்டி 2 டாபிக் ரிலேட்டடான 2 டாபிக் நம்ம படிச்சுக்கலாம். வீக் 1 வந்து பார்த்தோம்னா சிம்பிளிஃபிகேஷன். இந்த வாரத்தில் வந்து இன்னும் ஒரு 2-3 நாள் தான் இருக்குது. அதனால் வந்து சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதனால் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துடலாம். வீக் 2ல் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம வந்து முடிச்சிடலாம். ஏன்னா இது ரெண்டுமே ரிலேட்டடாக இருக்கும். இது படிக்கும்போது இதுவும் சேர்த்து படித்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து வீக் 3 வந்து டைம் அண்ட் ஒர்க்கு. இது நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக இருக்கும். சில பேருக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து லேட் ஆகும். அதனால் இதை வந்து முடிச்சிடலாம். அடுத்து வந்து வீக் 4 வந்து எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப். இது ரெண்டும் வந்து ஒரே ரிலேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அதை வந்து முடிச்சிடலாம். வீக் 5 வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனும் பர்சன்டேஜும் வந்து நமக்கு ரெண்டுமே கொஞ்சம் ஈக்குவலாக இருக்க மாதிரி நமக்கு தோணும். அதனால இது ரெண்டையும் நான் சேர்த்து போட்டிருக்கேன். வீக் 6 வந்து 2D மென்சுரேஷனில் 2D போட்டிருக்கேன். இதுவே வந்து ஒரு வாஸ்டான சப்ஜெக்டாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி வீக் 7 வந்து 3D கொடுத்துருக்கேன். ஏன்னா 3Dயும் வந்து நமக்கு நிறையா வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு வீக் ஃபுல்லாகவே இது வந்து தனித்தனியாக நம்ம படித்தா தான் வந்து நம்மளால் முடியும். அடுத்து வந்து வீக் 8 வந்து ப்ராபபிலிட்டியும் ஸ்டாட்டிக்ஸும் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஸ்டாட்டிக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ரெண்டும் வந்து ஒன்றா முடிக்க முடியும். வீக் 9 வந்து ரீசனிங் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு சிலது வந்து பார்த்துட்டு போனாலே வந்து போதும். ஏன்னா அதுலேருந்து தான் மேக்ஸிமம் கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் வீக் 9 வந்து நான் ரீசனிங் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து மேத்ஸ் வந்து பார்த்ததுனால நமக்கு வந்து 25 மார்க் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். 25ல் நம்ம ஒரு 20 எடுத்துட்டா 23 வந்து நமக்கு இதை வந்து நல்ல தரவாக நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே நம்மளால் வந்து 20 மார்க் வந்து 23 மார்க் ப்ளஸ் வந்து எடுக்க முடியும் நம்மளால் கண்டிப்பாக. அடுத்து வந்து தமிழுக்குரியதை நம்ம பார்ப்போம். தமிழுக்குரியதை பார்த்தோம்னா இப்போ நான் வந்து ஒவ்வொரு டேட்டுக்கும் வந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஜூலை 11 பார்த்திங்கன்னா வந்து நம்ம 10th வந்து இயல் 1ம் 6th வந்து டேர்ம் 1ல் இயல் 1. அதே மாதிரி ஏன்னா வந்து ஒரு பெரிய ஒரு பாடமும் சின்ன ஒரு பாடமும் நம்மளால் ஈஸியாக முடிக்கக்கூடியதாக வந்து நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஜூலை 12 10th இயல் 2, 6th வந்து இயல் 2 டேர்ம் 1ல். ஜூலை 13 வந்து 10th இயல் 3, 6th டேர்ம் 1 இயல் 3. அதே மாதிரி 14 வந்து இயல் 4, 6th வந்து இயல் 2 இயல் 1 டேர்ம் 2. அப்புறம் வந்து ஜூலை 14 வந்து 10th இயல் 4, 6th இயல் 2 டேர்ம் இயல் 2ல் டேர்ம் இயல் 1 இயல் 2 டேர்ம் 2. இந்த மாதிரி வந்து வரிசையை நான் போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஈஸியாக இருக்கும். பாஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டைம். அடுத்து வந்து இந்த ஜூலை 28க்குள்ளேயே 28ல் வந்து நம்ம 9th இயலும் 9th 7th 10th 9th 7th 6th இந்த 4 லெசனுமே நம்ம 4 இதுவுமே நம்ம முடிச்சிருப்போம். ஏன்னா டெய்லி வந்து ஒரு 2 இயல் நம்ம படித்தா வந்து போதும். படித்தோம்னா அதாவது அதை வந்து தரவாக படித்தாலே நமக்கு போதும். இப்போ ஜூலை 29, 30, 31 இந்த 3 நாளும் வந்து நம்ம வந்து 10th 9th 7th 6th இது 4லேயே படித்ததை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ரிவைஸ் பண்ணணும். இந்த ரிவைஸ் பண்ணால் தான் இந்த படித்தது ஃபுல்லாக வந்து இத்தனை நாள் இந்த 20 நாள் நம்ம படித்தது வந்து ஞாபகம் இருக்கும் நமக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த 2 இயல் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த 2 இயலும் படிச்சுட்டு வந்து ஒவ்வொரு இயலுக்குன்னு தனியாக வந்து கொஷின் பேங்க்ஸ் விற்கிது.
அந்த 7க்குரிய கொஸ்டின் பேங்க்ஸை வாங்கி நீங்கள் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்த்துடணும். டெஸ்ட் போட்டு பார்த்தோம்னா தான் நமக்கு வந்து என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அதாவது நம்ம இந்த ஜூலை மந்த்துக்குள்ளே வந்து நம்ம வந்து என்னென்ன முடிக்கணும்னா இந்த 6th 7th 9th 10th இந்த 4 லெசனு 4 தமிழ்லையும் நம்ம வந்து முடிச்சிருக்கணும். அடுத்து வந்து ஆகஸ்ட்டில் வந்து 11th சைட் பை சைட் 8th நான் கொடுத்துருக்கேன். இது 11th தமிழும் 8th தமிழும் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து ஆகஸ்ட்டில் 10 தேதிக்கு அப்புறம் வந்துட்டு 12th தமிழும் 6th 7th 8th ஓல்டு தமிழும் வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்போ ஆகஸ்ட் 21க்குள்ளே வந்து நம்ம வந்து 11th 12th 8th ஓல்டு அப்புறம் 6th 7th 8th ஓல்டு வந்து நம்ம வந்து முடிச்சிடுவோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆகஸ்ட் 22க்கு அப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் வந்து 11th சிறப்பு தமிழும் 12th சிறப்பு தமிழும் கொடுத்துட்டு அதே மாதிரி சைடில் வந்து 9th ஓல்டு 10th ஓல்டு 11th 12th ஓல்டும் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் முடிக்கும்போது நம்ம வந்து சைட் பை சைடு வந்து நம்ம ஓல்டு கொஸ்டின்ஸும் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய சிலபஸ் கவர் பண்ணுற டாபிக்ஸும் முடித்த மாதிரி நமக்கு ஆயிரும். அதனால் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது. இப்போ வந்து 11th 12th லாஸ்ட் டைம் குரூப் 4ல் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து 11th 12th அட்வான்ஸ் தமிழை வந்து படிக்கிறது நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதில் வந்து செப்டம்பர் 4th வந்து இந்த 11th 12th அட்வான்ஸ் தமிழ் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இங்கிட்டும் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக நீங்கள் வந்து ஓல்டு கொஷின்ஸும் இதுலேயும் வந்து ஓல்டு புக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இதில் நியூ புக்ஸில் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து படிங்க. இதே மாதிரி 9th 10th இதே மாதிரி ஓல்டு புக்ஸில் வந்து நீங்கள் வந்து சிலபஸ் கவர் பண்ணுற டாபிக் மட்டும் நல்லா படித்தா போதும். எல்லாமே படிக்கணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. இப்படி படிக்கும்போது நமக்கு வந்து எல்லா தமிழும் வந்து கவர் ஆயிடுது. இப்போ இந்த கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு தடவை டெஸ்ட்டும் எழுதியிருப்போம். நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்னா காலையில் 2 மணி நேரம் தமிழ் நியூக்கு எடுத்திங்கன்னா சாயந்தரம் வந்து 2 மணி நேரம் ஓல்டுக்கு எடுத்துக்கோங்க, ஓல்டு புக்குக்கு எடுத்துக்கோங்க. இல்லாட்டி காலையில் 3 மணி நேரம் எடுத்துக்கிறீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 1 hour வந்து ஓல்டு தமிழுக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஓல்டு தமிழ் வந்து அவ்வளோ வந்து இருக்காது. சிலபஸ் கவர் பண்ணுறது வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சமாக நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து இப்படி எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு வந்து 4 மணி நேரம் வந்து தமிழுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளால் வந்து தமிழ் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே மாதிரி மேத்ஸுக்கு வந்து 1 hour இல்லாட்டி 2 hour வந்து 2 hour 1.5 hours இல்லாட்டி 2 hour வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அப்படின்னா தான் உங்களால் மேத்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம வந்து 125 கொஸ்டினுக்குரிய இதை வந்து நம்ம படிச்சிட்டோம். மீதி வந்து நமக்கு என்ன இருக்குன்னா மீதி வந்து நம்ம ஜிஎஸ் பார்க்க போகிறோம். ஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா பால்ட்டியில் தான் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ், பால்ட்டி ஐஎன்எம் யூனிட் 8 ஹிஸ்ட்ரியில் தான் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க. அப்படிங்கிறப்ப வந்து பால்ட்டி வந்து கம்ப்ளீட்டாக எல்லாருமே படிச்சாகணும். அப்போ வந்து பால்ட்டி வந்து நம்ம வந்து எத்தனை நாள் எடுத்துக்கிறோன்னா ஒரு 21 நாள் எடுத்துக்கிறோம். அதாவது இந்த ஜூலை மந்த்துக்குள்ளேயே வந்து பால்ட்டி ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவோம். இப்போ பால்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பால்ட்டி வந்து மொத்தமே வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 25 வந்து இருக்குது. 25 டாபிக் வந்து நமக்கு இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு டாபிக்னு எடுத்தோம்னா கூட நம்மளால் முடிக்க முடியும். மீதி இருக்க இந்த லோக்பால் லோகாயுக்தா இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதனால் அதெல்லாம் வந்து ஒரு சின்ன டாபிக் படிக்கும்போது அதோட சேர்த்து நம்ம படிச்சிடும் போது 21 நாளில் வந்து நம்மளால் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியும் பால்ட்டிக்கு வந்து அதான் நான் என்ன டைமிங் கொடுத்துருக்கேன்னா 21 நாள் நான் வந்து டைமிங் கொடுத்துருக்கேன். இந்த 21 நாளில் இந்த ஜூலை மந்த்துக்குள்ளே பால்ட்டி முடிக்கிற மாதிரி. அதே மாதிரி பால்ட்டி மட்டும் ஒரே சப்ஜெக்ட் வந்து நம்மளால் படிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து அதோட ரிலேட்டடாக வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம்னா ஐஎன்எம் வந்து படிக்க போகிறோம். பால்ட்டி ஒரு 2 hours படிச்சிங்கன்னா ஐஎன்எம் வந்து ஒரு 1 hour படிங்க. இப்படி 1 hour படிச்சிங்கன்னா வந்து 7 நாளில் வந்து ஐஎன்எம் நம்மளால் முடிக்க முடியும். ஏன்னா ஐஎன்எம் வந்து கொஞ்சம் சின்ன போர்ஷன் தான். அதே மாதிரி யூனிட் 8 வந்து ஒரு 7 நாள். ஏன்னா வந்து 7 நாளில் வந்து நம்ம வந்து 7 நாளில் முடிக்கணுன்ற டார்கெட் வச்சா தான் நம்மளால் வந்து ஒரு 10 நாளையாச்சும் முடிக்க முடியும். ஆனால் 7 நாளில் முடிக்க பாருங்கள். யூனிட் 8 வந்து முக்கியமாக என்ன வரும்னா திருக்குறள் இந்த இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ் தான் நமக்கு வந்து கேட்பாங்க. அதனால் வந்து யூனிட் 8க்கும் வந்து பழைய கொஸ்டின்ஸு ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்குல்ல அதை ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டு போங்க. அதுவே வந்து நமக்கு வந்து அதில் அப்படி படிச்சுட்டு போனாலே நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும், நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதே மாதிரி
ஹிஸ்ட்ரி வந்து ஜூலை 25 டு ஜூலை 31 வரைக்கும் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக் அப்படி எடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் வந்து சைபிரிட் சைட் பாலிட்டியோடு உங்களால் முடிக்க முடியும். இப்படி நீங்கள் முடிச்சிங்கன்னா ஜூலையிலே வந்து பாலிட்டி, ஐஎன்எம், யூனிட் 8, ஹிஸ்ட்ரி இது எல்லாத்தையுமே முடிக்க முடியும். ஏன் நான் வந்து ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இது எல்லாமே யூனிட் 8ல் வந்து கவர் ஆகும். அதனால தான் இதோட இது நீங்கள் படிக்கும்போது இது 3மே உங்களுக்கு சேர்த்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும் தான் நான் இது வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து ஜாகிரஃபி, இது வந்து 4 சப்ஜெக்ட் வந்து இந்த மேஜர் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் கவர் பண்ணாலே வந்து உங்களால் வந்து 160க்கு மேலே, ஏன்னா ஆல்ரெடி வந்து 125 வந்து நம்ம தமிழும் மேத்ஸ்க்கும் கொடுத்துருக்கோம். இப்போ மீதி இந்த 4 சப்ஜெக்ட் படிச்சிங்கனாலே உங்களால் வந்து 160க்கு மேலே எடுக்க முடியும். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு இதுக்காண்டி ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸு ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸில் முக்கியமான டாபிக் மட்டும் நீங்கள் வந்து படிச்சுட்டு போங்க. ஜாகிரஃபியில் வந்து அமைவிடம், அமைவுகள் இதெல்லாம் வந்து 10th புக்கில் இருக்கிறத மட்டும் கூட படிச்சுட்டு போனீங்கனாலே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். 10th இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில், ஜாகிரஃபியில் 6th இது 1 2 3 4 5 6 7 முடிக்க முடியாட்டி கூட ஒரு 5 லெசன் மட்டும் படிச்சிங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து ஜாகிரஃபி வந்து கவர் ஆகும். அதே மாதிரி எக்கனாமிக்ஸில் வந்து முக்கியமானது 10th அதே மாதிரி 10th இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் 5 லெசன் படிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த திட்டக்குழு 5 ஆண்டு 5 இயர் பிளானு, நிதி ஆயோக் இந்த மாதிரி இருக்கிறதுல முக்கியமானது நீங்கள் படித்தாலே வந்து நம்மளால் வந்து இந்த இதில் வந்து ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்ஸில் எல்லா கொஸ்டினும் அடிக்க முடியாட்டியும் கூட முடிஞ்ச அளவு நம்மளால் வந்து அடித்து பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் தான் படிக்க போகிறோம். அதனால் வந்து நம்ம வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ரீச் பண்ணால் நமக்கு வந்து போதும். அப்போ வந்து இந்த ஆகஸ்ட் 20க்குள்ளேயே வந்து நம்ம வந்து இந்த 4 டாப்பிக்கு ப்ளஸ் இந்த ஆல்ரெடி 4 டாப்பிக்கும் ப்ளஸ் இந்த ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இந்த 2 டாப்பிக்குமே நம்ம முடிச்சிருப்போம். இதுக்கப்புறம் மீதி இருக்க ஒரு 20 நாளில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ரிவிஷன் தான், ஃபுல்லாக ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். 21 22 பாலிட்டி ரிவிஷன் பண்ண போகிறோம். 23 24 ஐஎன்எம் ரிவிஷன் பண்ண போகிறோம். 25 26 யூனிட் 8, 27 28 ஹிஸ்ட்ரி, 29 30 வந்து ஜாகிரஃபி, 31 செப்டம்பர் 1 வந்து எக்கனாமிக்ஸு. திருப்பி வந்து 2 நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம். இப்படி நம்ம ரிவிஷன் பண்ணோம்னாலே நம்மளால் வந்து தமிழ் மேத்ஸுக்கு சேர்த்து 125, மீதி இருக்க அந்த 4 சப்ஜெக்ட்டு அப்புறம் இந்த இது பாலிட்டி 4 சப்ஜெக்ட்டு, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸில் வந்து முக்கியமான இது வந்து பார்த்துட்டு போனாலே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். கரண்ட் அஃபேர் வந்து நீங்கள் எவ்வளோ படித்தாலும் வந்து மறக்கிற மாதிரி தான் இருக்கும். வேணும்னா வந்து வீக்லி ஒன்ஸ் வேணும்னா இப்போ வந்து வீக்லி ஒரு மந்தோடைய இது சிஏ வந்து படிச்சுக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அதே மாதிரி வீக்லி வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்துருங்க. இப்படி பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி எடுக்கிறாங்கன்ற செட்டப் வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வீக்லி ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. டெய்லி வந்து ஒரு டெஸ்ட்டு போடணும். கண்டிப்பாக டெய்லி ஒரு டெஸ்ட்டு வந்து தமிழுக்கு போட்டுருங்க. டெய்லி ஒரு கொஸ்டின் தமிழுக்கு போட்டுருங்க. டெய்லி வந்து 4 hours வந்து தமிழுக்கு கொடுங்க. டெய்லி வந்து 2 hours வந்து மேத்ஸ்க்கு கொடுங்க. டெய்லி 2 hours வந்து ஜிஎஸ் பேப்பர் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும், டெய்லி 2 hours ஜிஎஸ் பேப்பர் 2க்கும் வந்து இது இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து கொடுங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா தான் நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். கடைசியாக வந்து ரிவிஷன் வந்து ஒரு 1 hour கொடுங்க. இப்படி கொடுத்தா தான் நம்மளால் ஒரு நாளைக்கு ஒரு 12 மணி நேரம், ஒரு நாளைக்கு பெர் டே 12 hours நம்ம படித்தோம்னா தான் நம்மளால் வந்து இந்த 60 நாளில் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறது இல்லை, ப்ரிலிம்ஸ்க்குரிய கட் ஆஃப் வந்து ரீச் பண்ண முடியும். நம்மளால் ரீச் பண்ண முடியும். அதனால் நம்ம வந்து இதுக்கு மேலே தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ண முடியும், அந்த ஸ்டடி பிளானை பார்த்துட்டு முழுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நானும் ஒவ்வொரு நாளும் என்னென்ன படிக்கிறேன்றதை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு நாள் நைட்டும் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கேனா இல்லைன்றதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாரும் சேர்ந்து வந்து படிப்போம். ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணி Group 2 மெயின்ஸ்க்கு போவோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களை மாதிரி யாராவது படிக்கணும், இந்த மாதிரி யாராவது நல்லா படிக்கணும்னு யாராவது சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய்.